ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3200 at 2.5% per annum ஃபார் 2 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பி கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. அவங்களே ஏ கேட்குறாங்க. ஓகேவா? ஏ வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு 1+r/100 டு த பவர் என்னன்னு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி எவ்வளோ? 3200. 1+r எவ்வளோ? 2.5 டிவைடட் பை 100 டு த பவர் n. n வந்து இங்கே 2. இப்போது சிம்பிளை பண்ணிங்கன்னா 3200 இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன் நான். அப்போ 25/1000 ஆயிரும். கரெக்டாக? டு த பவர் ஸ்கொயர் 3200. இந்த 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ்னு வருமா? அப்போ கீழே 14 வரும், ஸ்கொயருன்னு வரும். 3200 அப்போ 41 டிவைட் பை 40 இன்ட்டு 41 டிவைட் பை 40. ஏன்னா ஸ்கொயருக்குனால 2 டைம்ஸ் எழுதுகிறோம். இந்த 0 கேன்சல் பண்ணிடும், இந்த 0 கேன்சல் பண்ணிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16. அப்போ 32னா 2 டைம்ஸ்னு வரும். அப்போது 41 ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 41 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 1 8 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 1681 வரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 2s are 2, 8 2s are 16, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 13, ரிமைண்டர் 1, 1 2s are 1 3ன்னு வரும். அப்போ 3362 வருது. ஓகேவா? இதுதான் ஏ. நம்மளுக்கு வெறும் ஐ மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? பியை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 3000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 3200. சாரி, மைனஸ் பண்ணுங்கள். 2 6 3ல் 2 போனால் 1 162ன்னு வருது. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 162.